P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. ஜெயராம் ஊர்வஷி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hi, this is Vasi. So watch my Unplug on SS Music. என்னைய ஆட்டி போட்டக்கு 7 ரசனைக்கு இப்போ டூட்டு முடிஞ்சிட்டு வேலையில இனி நாடு கடது நாடு பறப்பம் ஓவர்சீஸ்ல ஓட்டி புடிச்சு வத்தல குண்டுட்டு வாடி பட்டிக்கு பாதை யாத்திரை போக போறேன். என் பித்தளை சும்புல எத்தனை ஒட்டுன்னு கையை விட்டு இனி பார்க்க போறேன். ஆடுற மாட்டை ஆடி தான் கிடக்கணும், பாடுற மாதிரி பாடி தான் கிடக்கணும்னு ஒரு இது இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பாட்டில் வச்சு அது மூலியமா கன்வே பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஆரம்பிச்சு தான் இது. ஸோ ஆஃப்ரோன் நான் லாஸ்ட் இயர் March 30th அப்போ தான் மீட் பண்ணேன். ஸோ நீ உன் சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது தான் நான் இந்த கடை சாத்து வந்து வேறு வெர்ஷனில் எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகே நீ வா நம்ம 2 பேரும் கொலாப் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணது தான் கடை சாத்து. அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். சொல்ல போனால் ஆஃப்ரோன் நாட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும், நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு அவரு. தர தட்டுற வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கத தேவைக்கு தடுன்னு விருந்து ஏறு நெத்தின்னு போய் சொல்லி சொட்டைய மறக்க சல்லா கடே சாத் சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டம் தட்டுற கடே சாத் குடுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கிற படேல் பார்ட்டி அரைச்ச மாவைய அரைச்சடுக்கல அணைச்சு அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டில் இருக்குது பார்த்து என் ஒக்கம் சொல்லிப்பி ஒலி பெருக்குவன் ஒச்சு கட்டுக்கும் ஊருக்கு என்னைக்கு காட்டு கருப்பு கிட்ட நெருங்கது மெட்டு கட்டி பாட்டு பாட்டுக்கு என்னைய ஆட்டி போட்டக்கு 7 ரசனைக்கு இப்போ டூட்டு முடிஞ்சிட்டு வேலையில இனி நாடு கடது நாடு பறப்பம் ஓவர்சீஸ்ல ஓட்டி புடிச்சு வத்தல குண்டுட்டு வாடி பட்டிக்கு பாதை யாத்திரை போக போறேன். என் பித்தளை சும்புல எத்தனை ஒட்டுன்னு கையை விட்டு இனி பார்க்க போறேன். கதை சிஸ்டிய நினைச்சு திஷ்டிய கழிச்சு ஹிஸ்டில நேம நாட்ட வரேன். இனி தொட்டத்து தொல்லங்க விட்டதை பிடிக்க மெத்தனத்துல நான் பாட போறேன். நல்லா கட்டே சாத்து சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டை தட்டுற கட்டே சாத்து குடுத்த காசுக்கு மேல குடுற வேலை பக்கிற பட்டேல் பார்ட்டி அரைச்ச மாவைய அரைச்சடுக்கல அணைச்சு அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரைச்சி நோட்டில் இருக்குது பார்த்து தர தட்டுற வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கத தேவைக்கு தடுன்னு விருந்து ஏறு நெத்தின்னு போய் சொல்லி சொட்டைய மறக்க எதுக்கு இத்தனை மருந்து வட்டிக்கு கடை வாங்கிட்டு நான் வண்டியை கட்டிட்டு பட்டணம் வந்துட்டு பறந்து பொட்டிக்கு போயில சுத்தமா சொன்னவனுக்கெல்லாம் வாயில வைக்கணும் நல்லங்க கோட்டாலாம் முடிஞ்சது உன் கூட்டம் கணக்கு கழிஞ்சது ஒட்டாத உன்னோட கதை உள்ளூருக்குள்ள ஒளிஞ்சது கோட்டாலாம் முடிஞ்சது உன் கூட்டம் கணக்கு கழிஞ்சது ஒட்டாத உன்னோட கதை உள்ளூருக்குள்ள செல்லாது நீ கடே சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டம் தட்டுற கடே குடுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கிற பட்டேல் பார்ட்டி அரைச்ச மாவைய அரைச்சடுக்கல அணைச்சு அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டில் இருக்குது பார்த்து அடிக்கிற சம்மர் சால்ட் சூதானத்துல சூப்பர் ஸ்மார்ட் பாதாளத்துல பதுங்கி இருந்தாலும் கோதாவுல நான் டிராவிஸ் காட்டு சொக்காலி ஊற கூட்டு பாட்டா போடுறோம் மோளங்கொட்டு ஒக்காலி ஓரம் தள்ளு வைக்க போறேன் வெடி வேட்டு கருத்து கண்டிப்பா மிஸ் ஆகாது விருப்ப கக்கம் ஓரணில்லை கண்ட பொறுப்பு தொடர்பு போட மாட்டேன் ரேசன் கட்டல கிளனில் நீங்க நேத்து கட்டண மொட்டை போட்டு ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள உரிச்சு கட்டுன காட்டேஜ் என் சேட்டை கீழே சாட்டே நாங்கெல்லாம் கேப்ப கிண்டி கிளங்கெடுத்தாலும் பாட்டுல உருந்தேன்னு ஒரு போட்டின்னு வந்த சிக்க மாட்டேன் சிட்டா பறப்ப நான் எங்க அக்கா ஒரு அண்டம் குட்டுக தூக்கி வரணும் பல்லாக்கு மீன்ஸ் டீம்ல இறங்கி மேப்ல பறப்ப ராப்ல கல்லப்ப தெம்மாங்க கட்டே சாத் சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டம் தட்டுற கட்டே சாத் குடுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கிற படேல் பார்ட்டி அரைச்ச மாவைய அரைச்சடுக்கலாம் அணைச்சு அடிச்ச காத்து நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டில் இருக்குது பார்த்து சல்லா கட்டே சாத் சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டம் தட்டுற கட்டே சாத் குடுத்த காசுக்கு மேல குபுற வேலை பக்கிற படேல் பார்ட்டி அரைச்ச மாவைய அரைச்சடுக்கலாம் அணைச்சு அடிச்ச காத்து நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டில் இருக்குது பார்த்தே. வணக்கம், என் பேர் வாசி. நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். ஸோ நான் ஒரு சிங்கர், ரேப்பர் அண்ட் லிரிசிஸ்ட். ஸோ என் பேர் வாசி. ஏன் வாசின்னு வச்ச நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஸோ என் பேர் ஆக்சுவலி என்னோட ஒரிஜினல் பேர் வந்து சிவராமன். ஸோ அதை வந்து சாப் பண்ணி சிவாவை மட்டும் எடுத்து அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வாசின்னு மாறிடுச்சு. ஸோ அப்படியே வாசி அப்படின்னு வச்சாச்சு. நான் பாடுறது இதெல்லாம் காரணம் வந்து எங்கள் அப்பா. ஸோ அவர்கிட்டேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. யூஸ்வலாக அவர் வந்து எல்லா திருவிழாக்கள்லேயும் பாடுவார். ஸோ அப்படியே பாடி பாடி அது நானும் கேட்டு அவர் பாட்டு கேட்டு நாங்கள் 2 பேரும் பாட்டு கேட்டு அப்படியே வளர்ந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 11th படிக்கும்போது அப்பா தவறிட்டார். ஸோ அவர் விட்ட மைக்கை நான் பிடிக்கணும்னு யோசித்தேன். அண்ட் தென் இப்போ வரையும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். பாட்டில் தெம்மாங்கு கலக்கிறது வந்து எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஊர் சைடில் அந்த தெம்மாங்கு பாட்டு திருவிழாக்கள்லாம் கேட்டு எனக்கு இது ஒரு மாதிரி மண்டையில் ஒரு மாதிரி உட்காந்துருச்சு. ஸோ ஏன் அதை வச்சு ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சொல்லடைன்னு ஒரு மேட்டரை பிடிச்சேன். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு யோசிச்சு இப்போது
எப்படி சொல்கிறது, இப்போது ஆடுற மாட்டை ஆடி தான் கிடக்கணும், பாடுற மாதிரி பாடி தான் கிடக்கணும்னு ஒரு இது இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பாட்டில் வச்சு அது மூலியமாக கன்வே பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி ஆரம்பிச்சு தான் இது. ஸோ ஆஃப்ரோனா வந்து நான் லாஸ்ட் இயர் March 30 அப்போ தான் மீட் பண்ணேன். அட்டிகல்ச்சரோட மல்டிகல்ச்சர்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதில் மீட் பண்ணது தான். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு ரேப் பேட்டில் சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதில் பாடுங்க அப்படின்னு சொல்லி பாடி யார் போஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் வின்னர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணேன் லாஸ்ட் March 30 வந்து மல்டிகல்ச்சரில். ஸோ அதில் வின் பண்ணதுக்கப்புறம் அது மூலியமாக தான் ஆஃப்ரோன் நான் பழக்கம் பண்ணார். அண்ட் தென் ஒரு 6 months அப்படியே நான் இண்டிவிஜுவலாக தனியாக இண்டிபெண்ட்டாக பாட்டு பண்ணுறது அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபேன்சி ஸ்டோரோட ப்ரொமோஷன் அப்போது டிஸ்கார்டில் தான் அதுக்கப்புறம் திருப்பி கனெக்ட் ஆனோம். டிஸ்கார்டில் வந்து எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க அவங்கவுங்க சாங்ஸை. ஸோ நீ உங்கள் சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் நான் இந்த கடை சாத்து வந்து வேறு வேர்ஷனில் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகே நீ வா நம்ம 2 பேரும் கொலாப் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணது தான் கடை சாத்து. சல்லா யார்ரா அண்ணி, குடுத்த கசுக்கு மேலே குப்புற வேலை பார்க்குற யார்ரா அண்ணி, வெந்த புண்ணில் வேலை பச்சுற ரூலில் போடுற கோலாறுனா அரைச்சமாவே அரைச்ச டிக்கலை அணைச்சி அடித்த காற்றை நிற்கிது சேர்த்து கரன்சி நோட்டு இழுக்குது பார்த்து. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்ரோன் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு புதுசாக ஒரு வேர்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் தென் ஊரில் பசங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பேசாத கடையை சாத்து அப்படி சொல்லுவானுங்க. ஸோ கடையை சாத்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடையை சாத்துன்னு வச்சு அப்படி பண்ணது தான். அதுக்கப்புறம் எழுதினது தான் அந்த கடையை சாத்து. எனக்கு இது ரொம்ப புதுசு, பிகாஸ் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரனால எனக்கு ரொம்ப புதுசு. அண்ட் தென் நிறைய கற்றுக்கிட்டேன். சொல்லப்போனால் ஆஃப்ரோன் நாட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும், நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு அவரே. ஸோ அது மூலியமாக தான் இவ்வளோ தூரம் இந்த கடையை சாத்து கொண்டு வந்தேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஸ்க்ராட்ச் வெர்ஷன் வேறு, அவர் தான் இல்லை இது பண்ணல, இது இந்த வேர்ட் போட்டால் நல்லாயிருக்கும், இது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு இது கேமரா முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதே எனக்கு ரொம்ப புதுசு. ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரி ஷையாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் விட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அண்ட் தென் என் டேரக்டர் க்ளோவர் சைல்டு அவர் தான் வந்து இல்லை நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி ஆரம்பத்தில் ஒரு 4 டேக் 5 டேக் எடுத்துகிட்டு இருந்தவன் ஒரு 2 டேக்கில் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து அப்புறம் ஃபுல்லாக பாட்டே முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறது. ஸோ அதுவும் SS மியூசிக் வந்து எனக்கு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நான் இது வரையும் இன்டர்வியூஸ்லாம் பெருசாக அட்டன் பண்ணதில்லை. இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அது மூலியமாக அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு அப்படி கொண்டு போகிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குயா. ஸோ ஹே காய்ஸ், அண்ட் திஸ் இஸ் க்ளோவர் சைல்டு. நான் வந்து கடையை சாத்து பாட்டோட மியூசிக் வீடியோ டைரக்டர். ஸோ எங்கேருந்து என் பேர் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க. க்ளோவர் சைல்டுனா வந்து லக்கி சைல்டுன்னு அர்த்தம். க்ளோவர் லீஃபை வந்து லக்கி லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் லக்கி சைல்டு தான் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு க்ளோவர் சைல்டுன்னு நான் வந்து வச்சேன். அது வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 years ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஆல் தீஸ் இயர்ஸ் நான் வந்து என்னோட யூடியூப் அண்ட் ட்ராவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அன் டிரெக்டர் வித் அட்டிகல்ச்சர். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து நான் சைன் பண்ணி ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து வாசி. ஐம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அட்டிகல்ச்சர் அண்ட் வாசி எல்லாருமே என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் லைக் நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு சந்தோஷம். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஒரு பெரிய கதை. நான் எப்படி அட்டிகல்ச்சருக்குள்ளே வந்தேன், எப்படி என்ன நம்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்குமே வாசிக்குமே. அதுதான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆஃப்ரோன் வந்து சொல்லியிருப்பாரு, அட்டிகல்ச்சர் வந்து அசல் கோளாறு மேலேருந்து ஒரு நம்பிக்கை, அசல் கோளாருக்கு அட்டிகல்ச்சர் மேலேருந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ எனக்கு அட்டிகல்ச்சர் மேலே நம்பிக்கை, அட்டிகல்ச்சருக்கு என் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, அவங்க இது இவனால் பண்ண முடியும்னு சொல்லி எங்களை வந்து நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இது 2 வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs வியூஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு யூடியூப்ல. அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு 500-600 பேர் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இது இன்னும் வளரணும். அண்ட் எல்லாருமே போய் ரீல்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே போய் பாட்டு கேளுங்க. ஸ்ட்ரீம் கடையை சாத்து இன் ஆல் மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் போய் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஒரு ரூட்ஸை பிடிக்கணும். இது தெம்மாங்கு ப்ளஸ் ரேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கனால இதோட ஒரு ரூட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு மியூசிக் வீடியோவாக அது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது பிளான் பண்ணும்போதே அது அப்படி தான் பிளான் பண்ணோம். ஸோ இது என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி காட்டலாம், ஒரு ஊர் சைட்லேருந்து வர்ற ஒரு பையன் அவன் கெத்தாக பாடுறான், அவன் தான் கெத்துன்னு பாடுறான், அதை எப்படி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எங்கள் ஊர் சைடு நாங்கள் கோயம்புத்தூரில் அதெல்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு வெட்டிங்கில் வந்து நீங்கள் அந்த சமைக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறதுலாம் ஒரு ஆக்சுவல் வெட்டிங்கில் ரிசப்ஷனில் நாங்கள் வந்து எடுத்த போர்ஷன்ஸ் அது.
ஸோ அது எல்லாமே அப்படி இப்படின்னு பண்ணி அண்ட் பிக் ஷார்ட் அவுட் டு ஷீ யூனிட். அவங்க அந்த கேர்ள்ஸ் க்ரூ நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் தான். ஸோ பிக் ஷார்ட் அவுட் டு தெம். அவங்களும் வந்து ஒரு 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 பவர் கொடுத்தாங்க இந்த பாட்டுக்கு, ஐ மீன் மியூசிக் வீடியோக்கு. அப்படியே ஓவராலாக ஒரு பேக் பண்ணி ஒரு மியூசிக் வீடியோவாக அது வந்து வெளியே வந்து அது எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது வந்து ஆஸ் அ டைரக்டராக எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் எனக்கு வாசி நினச்சும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து எல்லாரையுமே வந்து கேட்க வச்சுட்டாரு, பிடிக்க வச்சுட்டாரு. ஸோ பிக் ஷார்ட் அவுட் டு வாசி அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ் டு அட்டிகல்ச்சர் அண்ட் ஆஃப்ரோனா அண்ட் வித்யாக்கா. அண்ட் இது இன்னும் தொடரும், இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம், இன்னும் பெரிய பெரிய பாட்டுகளாக விடுவோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் SS மியூசிக் தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை வந்து பேச வச்சு எங்கள் வாசியை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு SS மியூசிக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. நான் அடுத்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் சீக்ரெட் இல்லை, அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஏன்னா அடுத்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பேசிகிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக அட்டிகல்ச்சர் விட்டு போக மாட்டேன். ஏன்னா வந்து அட்டிகல்ச்சர் இஸ் லைக் கெளுத்தி சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மோர் லைக் அ ஸ்கூல் டு ஹிம். அதே மாதிரி தான் எனக்கும், அதே மாதிரி தான் வாசிக்கும். இட்ஸ் மோர் லைக் அ ஸ்கூல். ஆஃப்ரோனால் நிறையா விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு, நிறைய விஷயம் சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து அட்டிகல்ச்சர் விட்டெல்லாம் போக மாட்டோம் யாருமே. அண்ட் அட்டிகல்ச்சர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்ரோனா தேங்க்யூ ஸோ மச். ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரும். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் இட். நான் என்றைக்குமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ யா, தேங்க்யூ கைஸ். SS மியூசிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம். அதில் நாங்கள் எதுவும் பெர்ஃபார்மெல்லாம் பண்ணல, நாங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் நாங்கள் பேசினோம். இதில் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு அழகாக ஒரு சின்ன ஒரு செட்டப், அதுக்கப்புறம் இது அது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சு ஒரு நீட்டாக சூப்பராக பண்ணுறாங்க. ஷார்ட் அவுட் SS மியூசிக் அண்ட் தேங்க்யூ கைஸ். யா, குட்டுத்த காசுக்கு மேல குப்புற வேலை பக்குற பட்டேல் பார்ட்டி அரைச்சமாவே அரைச்செடுக்கல அணைச்ச அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரைச்சி நோட்டில் இருக்குது பார்த்தே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. Jayaram Urvashi Yogi Babuவின் அசத்தல் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.